நாங்கள் ஒரு பீட்ரூட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுவையான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளலாம். ஒரு 3 நிமிஷம் இதை மிதமான தீயில இப்படியே வதக்கி கொள்ள போகிறோம். இதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இன்னைக்கு நான் இந்த பீட்ரூட்டுக்கு மாசி சேர்த்து பண்ண போகிறேன். உங்களுக்கு நான்வெஜ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசி சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். வதக்கும் பொழுது மிதமான தீயில வச்சு வதக்கி கொள்ளுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயையும் இந்த மிளகாய் தூள்ற அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதையுமே நாங்கள் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். வதங்கினதுக்கு அப்புறமாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். கட்டியான தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. தேவையேண்டா சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி 3 நிமிஷம் மிதமான தீயில வேக வைக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் எல்லாமே நல்லா சுண்டி வத்தி வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ஒதுக்கி விட்டிங்களா இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எண்ணெய் வேறையாக வந்துடும். இப்போ ரொம்பவே சுவையான பீட்ரூட் கறி ரெடியாகியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.